கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமாக பங்கிருக்கோம். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. ஒட்டுமொத்த குடும்பமும் ஃப்ராடு. குமாரி சச்சு அப்படின்னா மறக்க முடியாத ஒரு படம் காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தில் நடிக்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஒத்துக்கவே இல்லை. வேண்டாம், என்னத்துக்கு ஆசை இருந்தது. இல்லை வானாப்பா இதில் போய் மாட்டிக்கூடாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து தெரியும், இப்போது வந்து ஹீரோவை விட வில்லன் ஆக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றாங்க ரொம்ப பேர். ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் பாப்புலாரிட்டியாக இருக்குது. ஜனங்க மத்தியிலையும் ஒரு பஞ்சுன்னா கேட்ச் ஆகிடுது ஹீரோவோட. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இதுன்னா இதே தான், அவன் நல்லா கூட இப்போ வீக்கேற சொன்னார். நான் ஹீரோவாக தாம்மா வரணும்னு வந்தேன். நான் சின்ன வயசுலேயே எனக்கு வெள்ளையை தடவி அப்பா வேஷம் போட்டாங்க. உண்மைதான், நிறைய பேர் வருத்தப்பட்டவங்க உண்டு அந்த காலகட்டத்தில். இன்னும் கேட்டால் சிவாஜி என்னோட சின்னவரோட இருப்பார். ஆமாம், அப்படிலாம் உண்டு. பட் ஆனால் ஃபேஸு தோற்றம் எது எப்படி வருதோ பாவம். அந்த காலத்தில் வந்து சினிமா வேறு அவங்களுக்கு டக்குன்னு ஒத்துண்டாதான் ப்ரொஃபஷ்னல்லு. சினிமாங்கிறது அவ்வளோ ஆசை. எப்படியாவது சான்ஸ் கிடச்சி உள்ளே போயிட மாட்டோமா. இதில் வந்து அண்ணனே என்னை கூப்பிட்டாங்க. நாங்கள் ஸ்ரீதர் ஆஃபீஸுக்கு போனோன்னே அவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி எப்படின்னா கோப்பு கூட இருந்துன்னு எல்லா கதையிலும் சொன்னார். எங்கள் பாட்டியில் வேணாப்பா, நாகேஷ் காமெடி தானே, வேணவே வேணாம், என் பொண்ணு என் பேத்திக்கு வயசு இருக்கு, இன்னும் நாங்கள் ஆக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டார். துரத்தினார் கோப்பு எங்களை, டெய்லி ஃபோன் பண்ணி துரத்தினார். அப்புறம் எங்கள் அக்கா நாங்கள்லாம் உட்காந்து பேசணும். பார்த்துட்டு அக்கா சொன்னாங்க, பண்ணலாமே, பண்ணா என்ன தப்புறேன், பாட்டியில் அப்படி பண்ண அப்புறம் எப்படி அவளுடைய லைஃப் என்னன்னு அவங்க ஆர்கியூமெண்ட்டு. கோப்பு நிறைய வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு, அம்மா நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 3 ஹீரோயின் தான். நாகேஷ் தான் பேர் வந்து காமெடியனே தவிர பொண்ணு மேலே தப்பு கிடையாது. எதையோடு எப்படி சினிமாவில் கல்யாண பரிசில் எல்லாம் காமெடிக்கு போய் சொன்னாரோ அதே எங்கள் பாட்டிக்கு நல்ல காதில் பூ சுற்றி ஒத்துக்க வச்சுட்டேன். கலரு, டான்ஸு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய இதெல்லாம் சொன்னோன்னே அப்புறம் யோசனை பண்ணணும், ஏன் கேப் விடணும். அதான் இன்னொரு விஷயம். அதில் என்னென்னா, சினிமாவில் கொஞ்சம் கேப் விட்டாக்கா என்ன ஆகும் தெரியாது. கரெக்ட். ரெண்டாவது ஃபேமிலி பேக்ரவுண்டு வேறு. எனக்கு என்னுடைய ஃபேமிலியில் வந்து என்னுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அது எல்லாம் இருந்தது எங்களுக்கு. பட் ரெகுலர் இன்கமோ ஒரு ரன்னிங் இன்கமோ கிடையாது. ஸோ இதெல்லாம் எல்லா ஆஸ்பெக்டையும் அப்போ பண்ண முடியாது இருக்கும் பொழுது ஏன் இந்த சான்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஈஸ்ட்மன் கலரு, ஸ்ரீதருக்கு நல்ல பேனர் வேறு. பார்ப்போமே, ஒரு சான்ஸ் பார்ப்போம். இதுக்கு வயசு இருக்குது, இன்னும் கூப்பிட்டா அப்படி பண்ண போகிறோம், டான்ஸ்னால் டான்ஸ் பண்ண போகிறோம், பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்தது தான். அவ்வளோதான், அன்றைக்கி எடுத்தது தான். இன்னி வரைக்கும் காலை நிற்கவே இல்லை. அந்த பட அனுபவம் எப்படி இருந்தது? படப்பிடிப்பு அனுபவம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் காமெடி பிடிக்கும். எனக்கு காமெடியினுடைய இது பிடிக்கும். அது ஒரு அடாப்ட் பண்ணுறதோ பேசுறது. ஏன்னா மனசில் நம்ம ஃபுல்லாக ஏற்றுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. உண்மைதான். ஐயோ நம்ம இது பண்ணணுமே, நமக்கு குடும்ப சுமை இருக்கே, நம்ம சினிமாவில் ஆக்ட் பண்ண வந்துட்டோமேன்றதுக்காக எல்லாமே நம்ம மனசில் திங்க் பண்ணக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும், ஃபைட் பண்ணி ஆகணும். பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஒன்றா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த வில் பவர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு அதில் பிடிச்சது அந்த, ஏன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வேறு, நல்லா தமாஷாக இருந்தது. லைட்டு ஒரு ஹெவியாக கொடுத்து நம்மளை டேரக்டரில் இந்த மாதிரி அழுமா, இந்த மாதிரி பேசுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அந்த ஏஜ் அது மாதிரி. இது அப்படி இல்லை. ஸ்ரீதர் வந்து ஒன்றுமே யாரையுமே தொந்தரவுப்படுத்தினதில்லை. அவர் நீ பண்ணுறி, ஆக்ட் பண்ணி, நீ பண்ணு இப்படின்னு கையாக கட்டி இப்படியே பார்ப்பார். பண்ணாங்கன்னா எதாவது கொஞ்சம் நெஞ்சண்டா இது வேண்டாப்பா நீ இது வரைக்கும் பண்ண அப்படின்னா கஷ்டப்படுத்தவே மாட்டார் அவர்கிட்ட. அதனால தான் நியூ ஃபேஸஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க பாருங்கள். எக்கச்சக்கமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஸ்ரீதர் தான். அது மறுக்கவே முடியாதது. இந்த ஆங்கிள் பார்த்துப்பாரு, எந்த கோணத்தில் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு பார்த்துப்பாரு, டான்ஸ் என்ன மாதிரி வரணும் எல்லாமே அவர் கேட்டுக்காரு. நான்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து நாகேஷ் அந்த சீனெல்லாம் அந்த பேசும்போது அந்த இதில் பொள்ளாச்சியில் அந்த ஆலியார் டேமில் பேசும்போது பயங்கர சிரிப்பு எனக்கு. நான் அதில் சிரிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பேர் முக்கியமாக பார்த்துட்டு சில பேர் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருப்பாங்கல்ல, அவங்க என்ன மேடம் நீங்கள் சிரிக்கலாமா அந்த கேரக்டரில், நான் என்ன இப்படி சொல்கிறேன். நான் பார்த்து எனக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், அது வந்து கரெக்டு தான். நான் சமாளித்து அவர்கிட்ட சொல்கிறது. நான் சொன்னேன், இல்லை அது கரெக்டு தான், சிரிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் புதுசாக வர பொண்ணுக்கு ஒரு நடிப்பு சொல்லித்தர மாதிரி தானே, அதனால் அலவுன்ஸ் எனக்கு விட்டுட்டாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிட்டிங்க? நிஜமாக சிரித்தேன் நான். ஏன்னா அந்த கழுத்தை பிடிச்சிடுவேன்,
எலி குஞ்சு கதவு வீட்டில் மாட்டின எலி குஞ்சு மாதிரி கத்துற, அப்புறம் என்ன பிச்சை கேட்குறியா, என்ன கேட்குற நீ? இப்படிலாம் பேசும்போது எனக்கு நாகேஷோட வேறு அப்போ தான் புதுசாக எனக்கு இப்படி பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல்லாம் பண்ணேன், பட் முடியல. அப்புறம் கோபு ஸ்ரீதர்னு சொல்லிட்டார், ஒன்றும் தப்பு இல்லை, நீ வந்து அதில் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் உன்னை ட்ரீட் பண்ணுறாரு. நான் என்னால் 1-2 படத்துக்காக நான் சும்மா டேக் எல்லாம் எடுக்க மாட்டேன். நீ பரவாயில்ல, நீ முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து ஜாஸ்தி பண்ணாத, ஓவராக வந்துருத்துன்னா பரவாயில்ல நீ அப்படின்னா. சரி பரவாயில்ல. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நிஜமாவே. ரியலி தட் இஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. அந்த ஆலியார் டேம் வேறு புதுசு, அவுட்டோரு, எல்லோரும் ஜாலியாக உட்காந்து நைட் ஆனால் பந்தல் போட்டு சாப்பாடு, கல்யாண சாப்பாடு மாதிரி சாப்பாடு. ஸோ அங்கே வந்து சித்ராலயாவில் ஸ்ரீதர் சார் ஷூட்டிங்னால ரொம்ப லைட்டு, எங்கே ஹெவியாக எங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் அங்கே வந்து எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் வரும் எங்களுக்கு, இதுலேருந்து பால்ஸ்லேருந்து வரும், மவுண்ட் ரோட் பால்ஸ்லேருந்து ஐஸ்கிரீம் வரும், ஸ்வீட்ஸ் வரும், ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. டேக்குன்னா சரி வாமா டேக்கு, ஒரு தடவை பாரு இது கேட்டு ரைட் அவள் தான். மிச்ச கம்பெனியில் அப்படி இருக்காது, டைலாக் பற்றியா நம்மளை போட்டு பேக் பண்ணிட்டே. ஏன்னா அப்போ டைலாக் ஓரியன்ட் ஜாஸ்தி. நீங்கள் நாடோதாஸ் வந்தாருன்னா, நான் தமிழ்கார பொண்ணு தான், என்னம்மா பேசினேன், கடைசி வார்த்தையே கேட்கலையே சச்சு, சரி இன்னொரு தடவை சொல்லு, சொன்னா இல்லைம்மா சொன்னோம் சொல்லு அப்படின்னு. இதெல்லாம் தான் எங்களுக்கு டென்ஷனு அப்போ. இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான. அந்த படத்தில் உங்களோட ஜோடியாக நடித்த நாகேஷ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட்டு. அவருடைய திறமையை எப்படி பார்த்து நீங்கள் வியந்திருக்கீங்க? நிஜமாவே ரொம்ப ஃபைட் பண்ணக்கூடிய எந்த இடத்துலையும். நான் தான் அன்றைக்கி கூட சொன்னேன், லாஸ்ட்டாக நம்ம கமல் படம்லாம் அவர் பண்ணும்போது கூட அவருக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லையா அவருக்கு, பட் இருந்தாலும் அவருடைய அந்த இடத்த அவர் என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்ததே இல்லை. அந்த நிமிஷத்தில் கூட அவர் வந்து முதல்ல ஆரம்பத்துலேயே சொல்லுவார், எனக்கு இந்த ட்விஸ்ட் டான்ஸ் போது சொல்லுவார், சச்சு டான்ஸ் தெரிஞ்சவன், ரெண்டாவது அழகாக இருக்கா, கிளாமராக இருக்கா, அவளை ஷார்ட்ஸில் எடுத்தாலே வந்துடுவா, வேறு மூமெண்ட் எது சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு தங்கப்பன் சொல்லி கொடுத்தா பண்ணுறா. தங்கப்பன் எனக்கு நம்ம பிரபுதேவா சுந்தரம் தானே எங்களுக்கு அப்போ கம்போசர், அவர் தான் ஆடி காமிப்பார். சுந்தரம் எனக்கு நீ தனி இங்கே வா, தனியாக அந்த மூமெண்ட் எப்படி பண்ண, இப்படி கையெல்லாம் வச்சு பண்ணி அதெல்லாம் காமி ஒரு தரேன். டான்ஸ் அவருக்கு அவ்வளோ தெரியாது, பட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவ்வளோ அந்த முட்டியெல்லாம் கீழே போட்டுக்கிட்டு கீழே அப்படி உட்காந்து இப்படி பெண்ட் பண்ணி இப்படி எழுந்து, அதாவது அப்புறம் பேர் வந்து கூட சச்சு நீ வந்து எங்கேயும் ஸ்லோ பண்ணிடாதம்மா, ஸ்லோ பண்ணாது, அதே டைமிங் என்னோட மெயின்டைன் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பயங்கர ஃபாஸ்ட்டு அவரோட. ஆனால் கிளாரிட்டி நல்லா தெரியும், அவங்க வார்த்தைகள் வந்து அந்த பஞ்சஸ் இன்ச்சஸ் அவ்வளோ தெரியும். ரெண்டாவது பழகிறதுக்கும் அவர் வந்து ரொம்ப எளிமையானவர் தான், அவர் ஒன்றும் இது பண்ண மாட்டார். ஆனால் அந்த டைமில் அந்த ஷூட்டிங் அந்த ஸ்பாட்டில் வந்து அவர் வந்து அந்த டைலாக் டைமில் கரெக்டாக இருப்பார். திருப்பி வெளியில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவார். சில சமயம் ரொம்ப தத்துவம் பேசுவார். ஜெயகாந்தன் இந்த மேட்ரு அதுக்கு இது அந்த ஸ்டோரி இதை பற்றி, இல்லைன்னா சாமி இதை பற்றி. அவரும் நம்பியார் சாமியும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க இந்த ஆடு புலி ஆட்டம் அது ஒரு பட்டுக்காக நடக்கும். எல்லாம் பண்ணால் கூட சில சமயம் ரொம்ப சீரியஸாக இருப்பார். சீரியஸாக ஆக்ட் பண்ணும்பொழுது மூடே வேறு மாதிரி ஆகிடும். பூவா தலையாலெல்லாம் என்னோட அவர் பண்ணும்பொழுது பாலச்சந்தர் என்கிட்ட சொல்லிட்டார், சச்சு நீ வந்து நாகேஷ் வந்து சில சமயம் சீரியஸாக பண்ணுவார், சில சமயம் வந்து ஒரு மாதிரி உங்கள்கிட்டயே காமெடி பண்ணுவார், எதுக்குமே நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா உன் சைடு ஃபுல்லாக சிம்பத்தி வேணும் எனக்கு, உன் கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர், அதனால தான் உன்னை நான் போட்டிருக்கேன், நீ தயவுசெய்து நீ அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா நீ இப்போ மிச்ச படத்துலேயும் நாங்கள் ஆக்ட் பண்ணுறோம்ல, ஒரு நாளைக்கு வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும் அந்த ஷூட்டிங் நடக்கும், அதில் பார்த்தா பயங்கர காமெடி கலட்டாக இருக்கும், இதில் பார்த்தா சோகமாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து அங்கேருந்து மூடு இங்கே நாங்கள் மூடு இல்லை. அப்போ அவர் சொல்லுவார், இல்லை சார் நான் வந்து டெஃபினட்டாக பார்த்துக்கிறேன், அதான் என் சைடு நான் பார்த்துக்கிறேன், எப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். அதனால் நாகேஷும் அதை என்னை ஃபாலோ பண்ணும் சொல்லுவோம், இல்லை சச்சு நான் வந்து உங்ககிட்ட இது பண்ணும்போது நான் எப்படி பேசுகிறோமோ நான் பண்ணுறேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ அப்படி தான் என்ன பாலு சொல்கிறா பாரு, நீ அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோ ஆர்டிஸ்ட் இப்போ எங்கிட்ட ஒரு மாதிரி மனோரமா ஆக்ட் பண்ணும்போதுன்னா மனோரமா அவங்களோட பேலன்ஸ் பண்ணும்போது அவங்கள பேராக பண்ணும்போது அது ஒரு மாதிரி எனி பேர் நீங்கள் யாரை ஒன்றா எடுத்துக்கோங்க. இதில் சில சமயம் எங்கிட்ட டான்ஸ் சீன்ஸ்னால் எங்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் மனோரமா கிட்டே பேசும்போது சில டைலாக்கு சில ஸ்லாங்கு பேசும்போது அங்கே வேறு மாதிரி இருக்கும். மாதவி ரமா பிரபாட்ட இருக்கும். ஸோ அவர் எல்லாருக்கிட்டேயுமே வந்து எல்லாமே ரொம்ப இதுவாக இருப்பார். ஸோ நாகேஷ் மாதிரி நிஜமாகவே சொல்லுவேன், நிறைய பேர் பண்ணுறாங்க, இப்போது தப்பே சொல்லலை, எல்லாருமே அவங்கவுங்களுடைய இதில் பண்ணுறாங்க. பட் அந்த உழைப்புன்றது வந்து நம்ம இன்றைக்கி நமக்கு நல்லா வந்துடுது. இன்றைக்கி நம்ம எதுவும் இன்றைக்கி நான் கூட அதே தான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி கூட நான் ஒரு செட்டுக்கோ ஆடுக்கோ எங்கே பேசினாலும் எது பேசினாலும் நம்மளுடைய இதை நம்ம என்னென்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமா, இல்லை இப்படி பண்ணலாமா, பண்ணிட்டோம் நம்ம இப்படி நின்னா கூட ஓகே, என்ன சொல்ல போகிறாங்க கேட்டால் சீனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லணும், அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை.
ஏன்னா நாகேஷ் கிட்டே இருக்குது, ரொம்ப ஆர்டிஸ்டிக்கிட்ட இருக்குது. பழைய இதில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்டிக்கிட்ட இருக்கும். அதில் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி 25 வருஷம் 50 வருஷம் ஒரே இதுவாக ஸ்டாண்ட் பண்ண சில ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க கண்டினியூஸாக. வாய்ப்பும் இல்லை அவங்களுக்கு, அவங்களும் எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்களும் அந்த எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருக்குது அவங்களுடைய இது. ஸோ அதனால் அந்த இடத்த வந்து நாளைக்கு நம்மளை பற்றி பேசணும், எங்கேயாவது ஒரு இதை பற்றி பேசினா கூட போதும். ஏதாவது ஒரு படத்தை பற்றி 500 படம் ஆக்ட் பண்ணியிருந்தா கூட 500 படத்தையும் பேச வேண்டாம், ஒரே ஒரு படத்தை பற்றி அவங்க பேசுறதுக்கு நம்ம அவங்க நினைவில் நிற்க வச்சுட்டு போயிடணும். கரெக்ட். அதுதான் நான் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் இப்போ யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் சரி, டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் அதுதான் கேட்டுக்கிறேன். எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரோடும் குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் பல படங்கள் அவங்களோட நடிச்சிருக்கீங்க. இவங்க 2 பேரை பற்றி உங்களுடைய நீங்காத நினைவுன்னா எதை சொல்லலாம்? சிவாஜி அண்ணன் வந்து எதிர்பாராதது. ஏன்னா எம்ஜிஆர் அண்ணனோட எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பேபி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இல்லை, சிவாஜி அண்ணனோட இருந்தது எனக்கு. அவர்கிட்ட தான் ஜாஸ்தி படம். அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து எதிர்பாராதது தான். அதுக்கப்புறம் வந்து காவேரின்னு ஒரு படம், ஏன்னா அந்த கிருஷ்ணா பிக்சரில் மருமகள் நான் ஒரு படத்தில் பப்பிமா ஆக்ட் பண்ண படத்தில் நான் பேபி ஆர்டிஸ்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் அவரதுல வந்து காவேரி ஒன்று, அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் ஒரு படம், அதில் வந்து கொஞ்சம் பெரியவர் நான் சிஸ்டராக பண்ணேன். வீரத்திருமனுக்கு முன்னாடி தான் நான் வந்து ஒரு 12-13 வயசு இருக்கும்போது தான், ஏன்னா இந்த கலையரசின்ற படம் ஃப்ளையிங் சாசரு அதில் தான் எனக்கு வந்து என்ன அவருடைய பீரியடில் எனக்கு வந்து கிடைக்கல, பேபி ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய இது எதுவுமே கிடைக்கல எனக்கு அவருடைய படம். கலையரசி பண்ணேன். சிவாஜி அண்ணனோட ஆக்ட் பண்ணும்போது சின்ன குட்டியாக இருக்கும்போது எனக்கு எதிர்பாராதில் வந்து ஸ்ரீதர் வந்து நிறைய டைலாக் எழுதியிருந்தார். ஏன்னா அவர் கண் போய் அவர் உட்காந்துட்டு இருப்பார், நான் தானே பேசுவேன் எல்லாமே, இந்த குழந்தை தான் ஆறுதல் சொல்லணும் எல்லாமே, மாமா நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லும். அதுக்கு நிறைய டைலாக் எழுதியிருந்தாங்க எனக்கு. எழுதினோடனே சிவாஜி என்ன வந்தார், இந்த கண் இது மட்டும் அப்புறமா கட்டுக்கப்பா வேங்கன்னு சொல்லிட்டு ரெடி ஆகி வந்துட்டார். வந்துட்டு இவளா இப்படி சுட்டியாச்சு, இது நிறைய பேசுமே, இது என்ன ஸ்ரீ என்ன சொன்னேன்னா இல்லை டைலாக் சொல்லி கொடுத்துரு, சொல்லு 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 சொல்லி காமி அப்படின்னா மடம் 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 என்ன எத்தனை ஷாட் எடுக்கிறாங்களே தெரியாது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓ இவ்வளோவா, இவ்வளோலாம் வேணாம், இது சின்ன குழந்தை, இது நான் ஸ்ரீ கொஞ்சம் குறைச்சிக்கலாம்பா, அது இது குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக அவர் தான் சொல்லி கொடுத்து அந்த இது பண்ணார். ஸோ அதனால் எனக்கு சிவாஜி அண்ணனோட ரொம்ப முதல்லலாம் கொஞ்சம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எம்ஜிஆர் அண்ணனே ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவருடைய கலர்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்கும். அப்படி அவரோட இது பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் பெரியவள் ஆகும்போது என்னை எல்லாமே சொல்லுவார், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி டைலாக் பேசணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், நீ கேமராவை பார்க்கும்போது இப்படி பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லுவார். ஸோ அதனால் அவருடைய இது வந்து எனக்கு. அப்புறம் நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்டார் நைட் இதெல்லாம் போவோம். நிச்சயமாக எனக்கு அண்ணா அவர் மட்டும் அழக்கூடாது, சிவாஜி என்ன அழுதாருன்னா ஓன்னு அழுதுருவேன் நான் தியேட்டர். அது என்னவோ தெரியல, ரொம்ப பாசம், பயங்கர பாசம். சினிமாவில் பாசமலர் தியேட்டரில் போய் அழுவேன். பாசமலர்லாம் கத்தி எழுதிருக்கேன் ஓடு சந்தியன். அது லேடிஸில் வந்து பப்பிமா சாவித்திரிமா தான், அவங்க அழக்கூடாது, சின்ன ஊன்னு கூட சொல்லிடக்கூடாது, சொன்னால் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுவேன். வீட்டுக்கு போய் வேறு அழுவேன், நேராக பார்த்துட்டு போய் பப்பிமால நீ என்னை பார்க்க வந்துட்டு எதுக்கு அழற, நீ நேத்தி படம் இது பார்த்தேன் அப்படின்னு, ஓ ராமா அப்படின்னு தலையில் அடிச்சுப்பாங்க. சிவாஜி அந்த மாதிரி. எம்ஜிஆர் வந்து வேறு மாதிரி டைப்பில் அந்த சண்டை கண்டை அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு அதெல்லாம் அவர்கிட்ட எனக்கு ஒரு வேறு இது. அவரும் வந்து எனக்கு நிறையா அட்வைஸ் பண்ணுவார், நிறைய சொன்னார். ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னார், நீ ஹீரோயினை இப்போ ஆக்ட் பண்ண முடியாது, நீ என்னோட இன்னும் கொஞ்சம் இருக்கணும்னாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்துட்டேன் வெளியில். எங்கள் பாட்டி மட்டும் உட்காந்தாங்க, நீ என்ன நீ அவர் சொன்னதுக்கு நீ எழுந்து வந்துட்டேன். நான் தான் அவர் சொல்கிறாரு, நீ இப்போ ஆக்ட் பண்ண முடியாது, வயசு உனக்கு இன்னும் கொஞ்சம் ஆகணுன்றாரு, நீங்கள்லாம் அவசரப்பட்டு இப்போ ஆக்ட் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணுன்றீங்க, அப்புறம் என்னத்தை உட்காந்து கேட்குறது அவர்கிட்ட அப்படின்னு மட்டும் நான் எழுந்துட்டேன். அப்புறம் நான் அந்த காமெடிக்கு போயிட்டல. அதுக்கப்புறம் நல்ல நேரம் குமரி கோட்டும் போதெல்லாம் கேட்டார், நீ என்ன பண்ண, நீ வந்து இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் நீ புரிஞ்சுக்கலன்னாரு. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு வந்து அப்போ வேணும், நீங்கள் அப்போ எனக்கு வந்து எந்த படமும் சொல்கிற மாதிரி இல்லை. கரெக்டு, நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். பட் எனக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு அந்த வயசு இன்னும் இருக்குது பெருசாக பொறுப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதனால் நான் எல்லாத்தையும் ஒத்துனேன்னு. இல்லை நீ இன்னும் நன்னா வந்திருக்கணும், ஆனால் பரவாயில்ல, இப்போ நீ காமெடி வந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை, உனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுட்டுருக்க, ஒரு அழகாக இது பண்ணுற எல்லாமே ஓகே அப்படின்னு நினச்சோ. அதனால் அவருடைய இதெல்லாமே எனக்கு நல்ல ஒரு அந்த அசோசியேஷன் 2 பேருக்கிட்டேயுமே நான் வந்து ஒரு நல்ல கூட பிறந்த ஒரு எம்ஜிஆர் அண்ணன்கிட்ட ஒன்று அவர் எப்படி நான் சிவாஜி அண்ணனோடய ஜாஸ்தி நான் பேரா பண்ணல. 2 பேரையும் நான் வந்து என் கூட பிறந்த பிரதரை கூட நான் அண்ணானே கூப்பிட்டதில்லையே, 2 பேரையும் தான் கூப்பிட்ருக்கேன். கடைசி வரைக்கும் எனக்கு வந்து அவள் அண்ணன் தங்கையாக தான் நாங்கள் இருந்துமே தவிர பேர் ஆக்ட் பண்ணுற வாய்ப்பும் இல்லை,
அது ரியலாகவே ஆகிப்போச்சு. ஜெயலலிதாவோட இங்கே நடித்த முதல் படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. மோட்டார் சுந்தரம் பிள்ளை தான். அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, நல்லா தெரியுமே. நான் தெரியும். ஏன்னா சந்தியாம்மாவோட நான் இதில் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கலாம், மாயா பஜாரில். ரெண்டாவது நாங்கள் அடிக்கடி போக்குவரத்து உண்டு. சந்தியாம்மா, வித்யா எல்லாருமே நாங்கள் நல்லா பழகக்கூடியவங்க. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவீங்களா? முந்தி போயிருக்கேன். ஏன்னா எங்கள் லக்ஷ்மி அக்காலாம் எங்கள் பெரிய அக்காவுக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் உண்டு. நாங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அடிக்கடி இல்லை ஒரு கம்பெனியில் மீட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஃபோனு இல்லாட்டி கூட நாங்கள் எல்லாருமே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். வீட்டுக்கு போவோம், இல்லை அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. மயிலாப்பூருக்கு அடிக்கடி வருவாங்க அவங்க சந்தியாம்மா. அவங்க பண்ணுற ஜுவல்லரி கடையும் எங்கள் கடையும் ஒரே கடை. ஸோ இது மாதிரி ஷேரிங் நிறைய ஏதோ விஷயத்தில் இருந்தது. அப்புறம் டான்ஸ் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுல வந்து தண்டாயுத பாண்டிப்பிள்ளை எங்கள் வீட்டில் தான் இருந்தார் ஃபஸ்ட்டு. ஸோ அது மாதிரி அதுக்கு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வராங்க. ராஜகுமாரி அம்மா கூட வந்திருக்காங்க அங்கே, ராஜகுமாரி மூலம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால எங்களுக்கு நிறைய எல்லாரோடையும் ஒரு கலந்து இதனால போயிருக்கேன். ஆனால் ஜெயலலிதா அம்மாவோடலாம் விளையாடிலாம் நான் ஒன்றும் இது பண்ணல. பட் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, அம்மா பற்றியா அது இது வந்து சச்சு மாயா பஜார்லாம் ஆக்ட் பண்ண என்னோட இவங்க பேபி ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவ்வளோதான். நானும் அப்படி பார்த்துப்பேன். அவங்க பரதநாட்டியம் இதுக்கு அரங்கேற்றத்துக்கெல்லாம் நான் போனேன். அவங்க சிவாஜி அண்ணன் வந்து ப்ரிசைட் பண்ணார்ல, ஆர்ஆர் சபாவில் தான் நடக்குது. நான் அதுக்கெல்லாம் போயிருக்கேன். எங்களுக்கு எல்லா இதுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கு. அப்புறம் வந்து நான் வந்து இந்த காதலிக்க நேரம் இல்லை இது வந்து எல்லாம் முடிஞ்சு ஒரு பார்ட்டி வச்சாங்க. இதில் விஜயா வாகினி கார்டனில் வச்சாங்க. ஸ்ரீதர் வச்சார். அப்போ தான் வந்து ஜெயலலிதா அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு படம் நான் டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஏஜில் பார்த்தது நான். அப்போ தான் பார்த்தேன் நான். சந்தியாமாவும் கூட வந்திருந்தாங்க, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை அவங்களுக்கே என்ன தெரியும். அது காரணம் என்னன்னு இந்த மாதிரி பார்த்துருக்காங்க, அதனால தெரியும் அவங்களுக்கு. பட் நாங்கள் வந்து 2 பேருமே ரொம்ப அப்போத்துலேருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னாக்கா ரொம்ப வெளியில் போகும்போதெல்லாம் அப்படி ஒன்றா போனோம் அப்படிலாம் இல்லை. பட் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணால் பக்கத்தில் உட்காந்து பேசுவோம். ஜென்ரலாக எல்லாமே ஷூட்டிங்லேயும் என்ன ரொம்ப பக்கத்தில் வச்சுப்பாங்க. இங்கே வாங்க, இங்கே சேர் போட்டுங்க, இங்கே உட்காருங்க, சச்சுமா இங்கே வாங்க, என்ன வாங்க போங்கன்னு தான் கூட. நானும் அம்மு வாங்க, அவங்க அம்மா மாதிரியே தான் நானும் அம்முன்னு தான் கூடுவேன். அப்போல்லாம் அம்மு வாங்க, வீட்டுக்கு போகிறீங்களா சாப்பிட, இப்படி ஒரு சாதாரணமான ஒரு இதுதான் அது. அந்த நட்பு அவங்க முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி கூட தொடர்ந்தது இல்லையா? எப்போவுமே இருந்தது, கண்டினியூஸாக இருந்தது எங்களுக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், ரொம்ப பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி அப்பாயின்மெண்ட்டு உடனே கொடுத்துட்றாங்கன்னு சொல்லி. அப்பாயின்மெண்ட்டு அவங்க எதனால் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்று அவங்க முதலமைச்சராக இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கேன். முதலமைச்சராக இருக்கும்போதாவது நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஏன்னா ப்ரோட்டோக்கால் நம்ம ஏதாவது கேட்டு தான் போகணும். சும்மா போய் நான் இன்னைக்கு பார்க்க வரேன், அவங்களோட பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்து பேசுகிறேன்னா பேச முடியாது. இல்லாத டைமில் நான் நல்ல நாள்லாம் போயிருக்கேன். தீபாவளி அன்றைக்கி போயிருக்கேன், பொங்கல் அன்றைக்கி போயிருக்கேன். இல்லைன்னா லேண்ட்லைன் ஃபோன் வந்து எனக்கு சில சமயம் கொடுத்துருக்காங்க நம்பரு. அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவேன். எம்பியாக இருக்கும்போது ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன் நான். ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் வந்து அரசியலுக்கு போயிட்டீங்க, பிஸி ஆகிடுவீங்க. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கணும் வைக்கணும்னு ஆசையாக இருந்தாக்கா என்ன பண்ணுறது? இல்லை சச்சுமா, நீங்கள் வருவீங்க, நீங்கள் கேளுங்க, நான் நிச்சயமாக நான் உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் வருவீங்க, நீங்கள் வாங்க. நான் இன்னும் என்ன உங்களை நான் தான் மறந்துடுவேன் நான் அப்படின்னாங்க. ஜெயலலிதா முதல்வர் ஆனதுக்கப்புறம் எத்தனை முறை அவங்கள சந்திச்சிருக்கீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள வந்து 91 அந்த பீரியடில் நான் வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். எனக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சரி அப்படி தான் சொன்னாங்க. ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சேன். இந்த மாதிரி வந்து உங்களை பார்க்கணும், நேரம் வந்து விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் செட்டில் ஆனப்பறம் தான், ரொம்ப உடனே போகல நான் அந்த பீரியடில். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் இருந்தது. நம்ம எப்படி போகிறது தெரியல, பார்ப்போம். நானும் ஷூட்டிங் போயிட்டு ஏன்னா ஒரு டேட் கொடுத்து நான் போக முடியலன்னா நல்லா இருக்காதேன்ற மாதிரிலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அப்படி இருந்தும் அன்றைக்கி ஷூட்டிங் இருந்தது எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி. பட் இருந்தாலும் எழுதினே ஒரு டைம் சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி நல்ல வந்திருக்கம்மா நீங்கள். நான் எங்கேன்னு கேட்டேன், செக்ரட்டரியேட்டுக்கு வர சொன்னாங்க. சரி ரைட்டு. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, என் சின்ன சிஸ்டருடைய கல்யாணத்துக்கெல்லாம் அவங்க ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருக்காங்க. ஒரு சமயம் வர முடியலன்னு லெட்டரும் எழுதியிருக்காங்க. நான் இல்லை இந்த மாதிரி ஹைதராபாத் போகிறேன், நான் வர முடியல அப்படின்னு. ஸோ அவள் வந்து கூட வந்தாங்க. தனியாக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இருந்தோம். அந்த உடனே அங்கே போனோம், என்னை ஒரு வேறு ஒரு ரூமில் தனியாக உட்கார வச்சுக்க சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டியா, அவங்க காஃபி கொடுத்தீங்களா, நடுவில் கேட்டு என்ன ஊற்றுறாவது கேட்டேன். சொன்னேன், எதுக்கு இது வேண்டாப்பா, நான் இல்லைம்மா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சரி கொஞ்சம் இன்னும் கொண்டு வாங்கப்பா, எதுனாலும் கொண்டு வாங்க. நான் அப்போ நினச்சி என்ன கூப்பிட்டாங்க. நிறைய இன்றைக்கி டெலிகேட்ஸ் அவங்கெல்லாம் இருந்தாங்க. என்னை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கும்படியாக இருந்தது. அதுக்கும் நடுவில் சொன்னாங்க, கொஞ்சம் இருக்க சொன்னாங்க, வேறு எதுவும் இல்லை இருக்காங்க, கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால் இருக்க சொன்னாங்க. சரி ரைட்டு. நானும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. சரி பரவாயில்ல.
அப்புறம் அவங்கெல்லாம் முடிஞ்சோடனே என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் தான் என் பின்னாடியே என்னுடைய சிஸ்டர் வந்தோடனே அங்கே ஐஏஎஸ்லாம் என்ன பண்ணாங்க, அம்மா அவங்க பேர் மட்டும்தான் போட்டுங்க, இவங்க நாட் அலோடு. அந்த மாதிரி ரூம் வந்துச்சு. அந்த கதவு திறந்தது, அவங்க உள்ளே இருந்தாங்க. இது வரைக்கும் வந்துட்டா. இப்படி பண்ணாங்க, அவளை வரக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லைப்பா என் சிஸ்டர் அவங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தால் கூட நீங்கள் உங்கள் நேம் தானே கொடுத்துருக்கீங்க, அவங்கள அலோடு. அவங்க அங்கேருந்து பார்த்து சித்தரா வாங்க அப்படின்ட்டாங்க. என் தங்கைய பேர். இவங்கெல்லாம் எல்லோரும் தூரம் போயிட்டாங்க, டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. எனக்கே ஒன்றும் புரியல. அவள் கையில் அவள் தான் பொக்கையை வச்சுருந்தா, அவள் இப்படியே பார்த்துருந்தா. வாங்க வாங்க அப்படின்னாங்க உள்ளே. அப்புறம் வந்த உடனே எல்லோரும் அந்த டிவி ரெகுலர் இதெல்லாம் இருக்கல, கதவை சாத்து, எல்லோரையும் வெளியில் போக சொல்லிட்டாங்க. கதவை சாத்து கெட்டியாக இப்படி பிடிச்சி எனக்கு நான் முதல்ல எடுத்தோடனே இப்படின்னு தான் சொன்னேன். நான் ஒன்றும் கிட்டக்க போய் ஒரு இதுவாக அப்படிலாம் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல நிஜமாவே. கடலை தட் இஸ் அவங்க அவங்கள நான் வந்து ரொம்ப இதுவாக பார்த்தவங்க. அவங்க வீட்டில் அந்த அம்மா எப்படி சந்தியாம்மா உயிர் அவங்களுக்கு அப்படி. அந்த பெரிய ஜெயக்குமாரும் வந்து நல்லா தெரியும் எனக்கு எல்லாமே. ஸோ அது மாதிரி பார்த்துட்டு அவங்கள இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இப்படிலாம் பார்க்கும்போது என்ன ஒரு கெட்டிக்காரத்தனம், என்ன ஒரு திறமையான ஒரு ஆள். ரெண்டாவது கான்ஃபிடென்ட், பயங்கர கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிச்சோடனே உட்காருங்க 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 வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிவிட்டு நான் சொன்னேன். இந்த மாதிரி ரொம்ப சொன்னேன். நான் ஒரு பதிலுக்கு லெட்டர் கொடுத்தேன். அது உங்கள்கிட்ட தான் நான் சொல்லலான்னு நினச்சேன். அது என்ன தவிர வேறு யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த ஆஃபீஸரை வந்து திருப்பி எனக்கு வந்தது ஒரு லெட்ரு. நான் அனுப்பிச்சதுக்கு அவங்க கைப்பட க்ரீனில் எழுதுவாங்க. சில சமயம் ரொம்ப முக்கியமாக இருந்தால் தான் எழுதுவாங்க. இல்லைனா ஜென்ரல் டைப் படிச்சதுல ஒரு சிக்னேச்சர் போட்டுருவாங்க. சில சமயம் அவங்களே எக்ஸ்ட்ராவாக எழுதுவாங்க. அது மாதிரி எனக்கு எழுதியிருக்காங்க, அன்புள்ள அப்படின்ற மாதிரி. இது ஒன்று அழகாக எழுதி நான் சொல்லலான்னு வாய் எழுத்துக்குள்ளே நீங்கள் தானே ரிசீவ் பண்ணிங்க, உங்கள்கிட்ட தானே கொடுத்தாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸ். ஆமாம்மா அப்படி தான் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, டக்குன்னு எதுன்னு நான் கொஞ்சம் இப்படி பேசினேன். சித்தா உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படிலாம் கேட்டு. அப்புறம் சச்சுமா உங்களுக்கு பழைய டைப்பு ஜெயலலிதா வந்துட்டாங்க. சச்சுமா உங்களுக்கு தெரியுமா, அவங்க பாட்டி வந்து இந்த குமரிக்கோட்டம் டைமில் சாயங்காலம் சுட சுட போலி எடுத்து நெய் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஊட்டினாங்க, எனக்கு ஊட்டினாங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. சில ஞாபகம் வச்சுருக்கேன். ஏன் என்ன மறந்துடுமா, எப்படி மறக்கும்? அதான் ஒரு ஈஸினஸ் எனக்கு வந்து தோணும்போது. சரி அவங்க ஒரு இதில் இருக்கும்போது நம்ம இப்படி தான் 2 வார்த்தை பேசிட்டு மரியாதையை எழுந்து வந்துடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னதான் இருந்தால் அந்தந்த பொசிஷனுக்கு ஒரு இதுன்னு ஒன்று இருக்குல்ல. எப்போவுமே எல்லாமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒரு டைமில் ஒரு இது மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. அப்படி ஒன்று எப்படி சிரிச்சிட்டு நான் சொன்னேன். அப்புறம் நான் ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தைரியம் வந்துருச்சுல. நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் வந்து சொன்னீங்க நான் வந்து வெயிட் போட்டுருவேன், நான் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, நான் ரொம்ப டயட் கான்ஷியஸு அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. நான் எங்கள் பாட்டி வந்து சொன்னாங்க தெரியுமா, என் பேத்தி மாதிரி தான் நீங்களும் சொல்லி கொடுத்தாங்க. எஸ் கொடுத்தாங்க, வாயில் ஊட்டி விட்டாங்க. எஸ் தட் இஸ் அதெல்லாம் அது என்னமோ தெரியல என் மேலே அவங்களுக்கு என்ன மாதிரி. நான் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக எதுவும் போய் என்னவும் எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணல. ஆனால் அவங்க மேலே எனக்கு ஒரு நல்ல ரிகார்ட்ஸ் உண்டு. அவங்க நல்லா வரணும், இவ்வளோ திறமைசாலி. ரெண்டாவது அவங்களுக்கு அவங்க மதரை முதல்லலாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். மிஸ் பண்ணாங்கன்ற அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு அப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் தெரியும். இந்த மாதிரி இதை நான் முதல்ல இப்படி இருந்தேன், எங்கள் அம்மா ராத்திரி எப்போ வருவாங்கன்னு தெரியாது, ஷூட்டிங்கில் திருப்பி கார்த்தால போயிடுவாங்க. நான் சொன்னேன் எல்லாமே உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டாங்க, நீங்கள் நல்லா வரணும், உங்களை நல்ல ப்ராட்டப்பில் கொண்டுறணும் அப்படின்றதுக்காக தானே சந்தியாமா அவ்வளோ தூரம். ஏன்னா நாங்கள் அந்த பட்சிராஜா ஸ்டுடியோவில் மரகதம் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் விளையாடுவாங்க. சாவித்திரிமா தெலுங்கு மரகதம், தமிழில் பத்மினி இல்லை, எல்லோரும் உட்காந்து இந்த விளையாடுவோம். என்னையும் பக்கத்தில் அப்படி சேரில் அப்படி உட்கார வச்சுட்டு அவங்க சீட்டு விளையாடுவேன், நான் பக்கத்தில் உட்காருவேன். என்ன சந்தேகம் அப்படி கழுத்தில் கையை போட்டு கட்டிக்கும். ஏன்னா அவங்க பொண்ணுங்க தெரியாது. அதில் நான் ரொம்ப குட்டியாக வேறு ரொம்ப எல்லாருக்கும் நான் ஒரு ஃபேவரெட்டு ஒரு இது மாதிரி நான். ஸோ அதனால் எனக்கு தெரியும் அவங்களுடைய இது என்னென்னு. ஸோ அதனால் அவங்க மேலே எனக்கு ஒரு தனி இது தனியாக இருந்துட்டு பண்ணுறாங்க பாரு. கூட ஒரு என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு மனுஷான்னு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பாசமாக இருந்து கூட என்ன இதுவாக இருக்கணும். எத்தனையோ பேர் வேலைக்கார வச்சுக்கலாம், எவ்வளோ பண்ணலாம். ஆனாலும் கூட வீட்டில் நம்மளுடைய இவங்கன்னு யாராவது ஒருத்தர் வந்து நீ சாப்பிட்டியா இது பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நான் ஒரு தடவையும் நான் பார்த்துட்டேன். அவங்க அம்மா இறந்து போனப்புறமும் நான் ரொம்ப அடிக்கடிலாம் போயிருக்கேன். நான் ஜெயலலிதா வீட்டுக்கு போய் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு கேட்பேன், வரட்டமான வாங்கலேன் ஈவினிங் வாங்கணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டப் தான். வேறு நான் அவங்களுக்கு ஒன்றுமே நான் பண்ணதில்லை. ஆனால் அவங்களுக்கு என் மேலே ஒரு பாசமோ ஒரு இதுவோ என்னென்னா, லட்சுமி அக்காலாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், எங்கள் இதெல்லாம் ஃபேமிலிலாம் நல்லா தெரியும். அவங்களுக்கு என்னென்னா நான் தான் இந்த ஃபேமிலியில் எல்லாமே தலை எடுத்து பண்ணேன். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டுக்காக, அதனால சச்சுமா எனக்கு உங்கள் மேலே ஒரு தனி இது தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு.
இந்த ஒரு இது தானே தவிர வேறு எந்த விதமான இதுவும் எனக்கு அவங்கக்கிட்ட நான் எதிர்பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இது கிடையாது. ஒரு நகைச்சுவை நடிகையாக பல நகைச்சுவை நடிகர்களோட நீங்கள் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. கவுண்டமணி, சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். கவுண்டமணியில் கொஞ்சம் கம்மி தான். நான் கவுண்டமணியோட ஒரு படம் அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உனக்கா இல்லாமனுக்கா எல்லாம் என் பிரதராக பண்ணார். அந்த மாதிரி ஒரு இதுதான். தேங்காயில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா வீட்டுக்கு பழக்க வழக்கங்கள். அப்புறம் அவருக்கு பேரா, அவர் வந்து அத்தையா மாமியார் எனக்கு அப்பாவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பல விதமான கேரக்டர் ஆச்சு. ஒரு காமெடியன் வந்து அப்பாவும் ஆக்ட் பண்ணுவார், பேராவும் ஆக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஜோவியல் டைப். திடீர்னு அவருடைய அந்த லாங்குவேஜ் பிசுக்கு கிழிச்சிரு அந்த இது என்னென்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு இது. நல்ல கலர் வேறு, கலர் நல்ல கலர். அவருக்கு சாமி பக்தி உண்டு. அவங்க அம்மா மேலே பயங்கர மரியாதை உண்டு. தேங்காய்க்கு வந்து ரொம்ப ஏதாவது ஜோக் அடிச்சுருப்பார், ஒரு டபுள் மீனிங்கில் ஏதாவது செட்டில். நாங்கள்லாம் அப்படி தானே உட்காந்துருப்போம். அவங்க பாட்டு அப்படி இப்படி கடை காமிச்சு கிழிச்சு அடிச்சுருப்பார். தேங்காய் நான் அம்மா கிட்ட பேச போகிறேன் இப்போ ஃபோனில் அப்படின்னா, தாயே நீ இருக்கியா பக்கத்தில், தெரியவே தெரியாது எனக்கு. இப்படிலாம் சும்மா மிரட்டின்னு இருப்பேன் நான். அது மூர்த்தி வந்து வெண்ணிராடை மூர்த்தி வந்து அவர் ஒரு டைப்பாக. மூர்த்தியோடய நான் நிறைய படங்கள் பண்ணலை. அவரும் வந்து ஒரு ஒரு ஷேர் பண்ணுறது, அந்த இதெல்லாம் சொல்கிறது. ஜோசியம் வந்து சில விஷயங்கள்லாம் நான் இந்த ஜோசியத்தை சும்மா தெரிஞ்சுக்கணும். அது பெருசாக இன்னொருத்தருக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒன்று ரெண்டு சும்மா அப்படி ஷார்ட்கட்டில் தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் வந்து நான் மூர்த்திக்கிட்ட இது பண்ணேன். சுருளி வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஈஸியாக அவர் பழகலை. என்கிட்ட ரொம்ப மரியாதை வேறு அவருக்கு. ஏன்னா அவர் கல்யாணகுமார் ட்ராமாவில் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் முதல்ல. நான் அப்போ பார்த்தேன், ஸ்டேஜ்லேயே பார்த்தேன். அந்த சுறுசுறுப்பு, அந்த டோனில் இருக்கிற ஒரு ஏதோ ஒரு கவர்ச்சி ஜனங்களுக்கு. அதாவது ஒருத்தருக்கு பாடி லாங்குவேஜ், ஒரு பாடி லாங்குவேஜில் இருக்கும் சில பேருக்கு, டெலிவரியில் இருக்கும் சில பேருக்கு டோனில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் ஏழுமலைன்னு ஒருத்தர் அப்படின்னு வேறு அவர் இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அங்கமுத்துமா யாருக்கு தெரியும்? இப்போ யாருக்காவது தெரியுமா? நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். அப்போ அவர் அது மாதிரி பண்ணுறதே நான் இப்படியே பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அந்த ஏழுமலை அண்ணனை பார்த்தா அப்படி இல்லை. அது ஒரு சின்ன சாய்ராம் இல்லை. அதே மாதிரி நம்ம கருணாநிதி எடுத்துங்க, கருணாநிதி எடுத்துங்க. அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டார். அவர் எத்தனை காமெடியன் இருக்கட்டும், அவர் சும்மா இருக்க மாட்டார். எதையாவது மூக்க போட்டு இப்படி உதருவார், இல்லைன்னா காதை இது பண்ணுவார், எதையாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆடியன்ஸ் நீங்கள் அவர் மூஞ்சி தான் பார்க்கணும்னு தோணும். ஸோ காமெடியன்ஸில் வந்து அப்படிலாம் இருந்திருக்காங்க. சுருளி வந்து என்கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவருக்கும் எனக்கும் நாகேஷ்க்கு அப்புறம் ஒரு 50 படங்கள் நாங்கள் சேர்ந்த மாதிரி பார்த்தோம்னா சுருளியோடு தான் பண்ணேன். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு. அம்மா நீங்கள் இந்த மாதிரி கால் ஷீட் நான் கொடுத்துருக்கேன், நீங்களும் அங்கே கேட்டு வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், நம்ம 2 பேர் தான் இது பண்ணுறாங்க. ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் முடிஞ்சு போச்சு. என்னையும் சுருளி காமெடி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ரிலீஸ் ஆன படத்துக்கு தனியாக ஒரு ட்ராக் எடுத்து சேர்த்தாங்க. கவி கோயிலில் ஏதோ ஒரு படம் கொஞ்சம் சீரியஸு, பயங்கர சீரியஸு. இவங்க முதலாளி எடுக்கலை, டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டா. இப்போ ப்ரெசென்ட் இதில் வந்து சுருளியும் சச்சுவும் தான் பாப்புலராக இருக்காங்க அப்படின்னு. அப்போ நானும் சுருளியும் தான் பண்ணிட்டு இருக்கோம். வேறு ஒரு படம் எங்கேயோ அவுட்டோரில், அங்கே வந்து நீங்கள் சாயங்காலம் வந்து புறப்பட்டு வந்தீங்க, நகரிப்புத்தூர்லேயே எங்கேயோ இருக்கும். நைட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு செட்டு பார்த்துருக்கோம். ஒரு 6 சீனோ 4 சீனோ ரெடி பண்ணியிருக்கோம், கட் பண்ணி அங்கங்கே போட்டுக்கிறோம். டப்பிங்கை கையோட முடிச்சு சென்சாரை முடிச்சு அனுப்பிச்சிட்றோன்னே எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சுருளியில் ஒத்துக்குங்க ஏன் வேணான்னு. ஸோ இது எப்போ படம் முடிஞ்சு போச்சுன்றாங்க. என்ன சொல்லி இதுன்னா நமக்கு என்னமா வந்தது, ஓட்டோம் நம்மளும் ஓடுவோம் அதோட, அவ்வளோதானே அப்படின்னு. அதனால் அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ சுருளிக்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன். லாஸ்ட்டு ஒரு படம் கலைமணி படம் பண்ணும்போது சொன்னேன், கொஞ்சம் உடம்பு டிஸ்டர்பாக இருந்தது, சுருளியும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு மரியாதையாக தான், நம்ம யாருக்கும் ரொம்ப ஓவராக நான் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல ஒரு அக்கறையில் சொன்னேன். இல்லை என்கிட்டயே சொல்லுவார் டாக்டரை பற்றி, அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஒரு தடவை த்ரோட்டு ஃபுல்லாக போயிடுச்சு அவருக்கு கம்ப்ளீட்டாக. ஒரு மாதிரி ட்ராமா வேறு போய் ஏதோ சின்ன ட்ராமாலாம் வேறு வெளியூரில் போய் பண்ணுவார். அவர் பழைய பேட்டர்னில் கொஞ்சம் எல்லாம் வச்சுருந்தார். அப்போ ஒரு தடவை சுத்தமாக கொடுத்து கை ஜாடு தான். என்னை கேட்டார், யாராவது நல்ல இஎன்டி சொல்லுங்கள். அப்புறம் ராமலிங்கத்துக்கு நான் ஃபோன் பண்ணி இவருக்கு அப்பாயின்மெண்ட் உடனே வாங்கி கொடுத்து அங்கே போய் அவர் சொன்னார், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக புண்ணாக இருக்குது, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, உடனே ஷூட்டிங் போகாதீங்கன்னு சொல்லி. அது மாதிரி சிலதெல்லாம் என்கிட்ட அட்வைஸ் கேட்பார். சச்சுமா நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கீங்க, வீட்டில எல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க விஷயம், சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் தயவுசெய்து. எப்போ நீங்கள் உடம்பு இதுன்னா கூட இருக்கிறவங்க யாருன்னா எப்படி ஒன்றா இருக்கலாம், பட் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தை பண்ணி, ஏன்னா நல்ல வருது உங்களுக்கு, பார்த்துக்குங்க நீங்கள், அவ்வளோதானே. இல்லைம்மா நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு தான் போனார். மலேசியாவை எங்கேயோ போயிட்டு வந்தது ரொம்ப சீரியஸாக போயிட்டார் அவர்.
இதுக்காக சொல்ல வரேன், ஒரு நல்ல இது அவருக்கு ஒரு ட்ரெண்ட் ரொம்ப ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். பணம் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்தா கூட சொல்லுவார், என்ன கூட சொல்லுவார், அம்மா கொஞ்சம் குறைச்சி தான் கேட்பாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க பாவன்வார். சொன்னேன் பரவாயில்ல சுருளி பாவன், என்ன சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் வேறு படம் எடுத்தாங்க அப்போ சின்ன பட்ஜெட்டில். சொன்னேன் பரவாயில்ல சுருளி, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்லம்மா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இப்படிலாம் வந்து இன்னொருத்தருக்காகலாம் கொஞ்சம் இதுவாக சொல்வார். அவர் ஒரு டைப். வாசு எம்ஆர்ஆர் வாசு நானும் அந்த சொர்க்கத்தில் ஆக்ட் பண்ணும்போது 4 வேஷம் இல்லை எங்களுக்கு 4 இது. வாசு வந்து ஒரு நல்ல இதெல்லாம் உண்டு, பேசுகிறது தோரணை. ராதாண்ணன் கூட அவர் பேசுகிற தோரணை தவிர அவருக்கு தெரியும் யார்கிட்ட எப்படின்னு. அவர்கிட்டயே அதே மாதிரி கொஞ்சம் அடக்கமாக பழகிறவங்களா இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் டபார்னு ஏதாவது பேசிடுவார். வேற பண்ணி கந்தர் அலங்காரத்தில் அதில் எனக்கு முதல்ல கொஞ்சம் தயக்கம் தான். இவர் அடிக்கிற கமெண்ட்டுக்கு நம்ம பதிலே சொல்லுவோம். அவரை போய் தான் சொல்ல முடியாது, டபுள் மீனிங் பேசாதீங்க, என்னை இப்படி கூப்பிடாதீங்க அப்படி கூப்பிடாதீங்க, அவரை மாதிரி இருக்கிறவங்ககிட்ட பேச முடியாது. பட் என்னடா பண்ணுறது, என்ன சொன்ன வியட்நாம் என்னை செம்மையாக மாற்றி விட்டேடி அப்படின்னு. இல்லைல்ல உனக்கு தெரியாது உன் கேரக்டர், அவரது வந்து வேறு மாதிரியாக வருது கேரக்டர், அதனால் உனக்கிட்ட அதெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டார், நீ உனக்கு தெரியாது, உனக்கு கரெக்டாக பொருத்தம் பார்த்து தான் இந்த சீனை இந்த நான் போட்டிருக்கேன். நீ நான் ராதாகிட்ட நமஸ்காரம் போட்டேன் முதலிய, நான் தான் பேரனை தெரியும். ஸோ எதுக்காக சொல்ல வர, அதே மாதிரி வாசு வந்து ரொம்ப ஒரு கூட பிறக்காத பிரதர் மாதிரி ஒரு ரொம்ப அழகாக பண்ணுவார். சொன்னேன் யாரோ வந்து அங்கே ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுப்பான், ஒருத்தர் 500 ரூபாய் எடுத்துன்னு வரோம் வெளியூர்லேருந்து படம் எடுக்கிறேன்ட்டு. நாங்கள் யார் அங்கே ஸ்டுடியோவில் இருக்கோமா, இவங்கள போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜிப்பு தந்து வாசு டக்குன்னு வாங்கிடும். எவ்வளோ வச்சுருக்கேன், சரி கொண்டா அப்படின்னு வாங்கிடும். இந்த இவங்களையும் போட்டுக்கலாம் கூட அப்படின்னு என்ன சொல்லிடும். சச்சு பாவம் போட்டுக்கலாம், சச்சு வாங்கிக்கணும். என்னன்னு பார்த்தா 501. நான் சொன்னேன் வாசு 501 எதுக்குப்பா அப்படின்னா, லைட் பில்லு கட்டேன், ஏன் வானான்ற, அவன் போய் எடுக்க போகிறது இல்லை படம். இப்படிலாம் ஒரு தமாஷான ஒரு குடும்பமாக இருந்ததுன்றதுக்காக சொல்ல வரும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.